வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். குக்கர் என்கிற விஷயம். இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. எந்த ஆகாரத்தை சமைத்தாலும் காற்று வெளிச்சம் கட்டாயம் இருக்க வேண்டும். சூரிய ஒளி காற்று படாத ஆகாரம் விஷத்திற்கு சமம். இந்த விஷம் 2 வகையாக இருக்கும். ஒன்று உடனடியாக வேலை செய்யும், அதைத்தான் ஃபுட் பாய்சன் என்று சொல்கிறோம். இரண்டாவது சில மாதங்களுக்கு அல்லது வருடங்களுக்கு அதன் தன்மையை உணர்த்தும். உதாரணம், பிரஷர் குக்கர். இதில் ஆகாரம் சமைக்கும் பொழுது எந்த விதமான காற்றும் சூரிய ஒளியும் படுவதற்கான வாய்ப்பில்லை. இது முழுவதுமான விஷமானது. இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இது தயாரிக்கப்படுவது அலுமினியத்தில். இது மிகவும் ஆபத்தானது. இதன் உபயோகம் பிரிட்டிஷ்காரர்களால் சிறைச்சாலையில் உள்ள பாரதிய கலவரக்காரர்களை சக்தியற்றவர்களாக ஆக்குவதற்கு நம் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்றால் எவ்வளவு ஆபத்தான விஷ பாத்திரத்தில் நாம் உணவருந்துகிறோம் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். பிரஷர் என்றால் நிர்பந்தம். அப்படி என்றால் நாம் பிரஷர் குக்கரில் சமைக்கும் பதார்த்தம் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி விரைவில் மிருதுவாகும், ஆனால் வேகாது. பதார்த்தம் வேகுவது வேறு, மிருதுவாவது வேறு. உதாரணம், துவரம் பருப்பு வெளிவதற்கு 7 முதல் 8 மாதங்கள் ஆகும். ஏனென்றால் எல்லா சத்துகளும் செடியின் வேர்களில் சேர்ந்து படிப்படியாக பலன் தரும். அதனால் தான் அவ்வளவு காலமாகும். அதனால் பருப்பில் எல்லா விதமான சத்துகளும் நம் சரீரத்தில் சேர வேண்டுமென்றால் பதார்த்தம் சமைக்கப்பட வேண்டும். மிருதுவானால் போதாது. சமைப்பதற்கு ஏதுவான பாத்திரங்கள், அவற்றில் சமைத்தால் சத்துக்களின் மதிப்பு என்னவென்றால், மண்பாண்டம் 100%, வெண்கலம் 97%, பித்தளை 95%, சில்வர் 90%. இதுவே அலுமினியம் பிரஷர் குக்கரில் சமைத்தால் 7% முதல் 13% தான் இருக்கும். இது சமைத்த பதார்த்தங்களை சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை வியாதி, முழங்கால் வலி, விரைவில் முதுமை, இதர வியாதிகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். எதுவாக இருந்தாலும் சாப்பிடும் ஆகாரம் தான் பிரதானம். இதே போன்ற ரெஃப்ரிஜிரேட்டர், மைக்ரோவேவ், ஓவன் போன்ற காற்று ஒளிப்படாத வஸ்துகள் எப்பொழுதுமே அபாயமே. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவர்களின் ஆராய்ச்சி மூலம் இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் தமிழ் ட்ரெண்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.